தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் லா பிரான்ஸ் இன்சுமிஸ் லே ரெபப்ளிக்கன் கட்சிகள் ஓய்வூதிய வயது உயர்வுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. பிரான்ஸ் ரசம்பிளமோ நேஷனல் கட்சி தலைவர் ஜோனா பாதெல்லா அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்னணி வேட்பாளராக உள்ளார். பிரான்சில் 70% மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் எமனுவேல் மேக்ரோ ஆட்சியில் வரிகள் உயர்ந்துள்ளதாக உணர்கின்றனர். பிரான்ஸ் பிரிட்டன் இடையே ஜூலையில் கையெழுத்தான 1:1 என்ற பிரான்ஸ் பிரிட்டன் குடியேற்ற ஒப்பந்தம் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. பிரான்சின் ஒலேரோ தீவில் ஒரு காரோட்டி பாதசாரிகள் மீது மோதியுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். ஊரில் நாங்கள் விளமீன் சாப்பிடுவோம் இல்லை, அசல் அச்சு விளமீன் மாதிரி தான் இருப்பேன். இதுக்கு பெயர் திலப்பியா. ஒரு பெட்டி சுத்தி என்ன கொண்டு வந்து கடலுக்காக விட்டுட்டீங்க. கொமாந்து சாமான கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னு சொன்னால் அவைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவினோம். கண்ட்ரோல் பண்ணின பிறகு நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பே பண்ண போறீங்க. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். துயர் பகர்வோம். யாழ்ப்பாணம் அனலைதீவு, கிளிநொச்சி உருத்திரபுரம், பிரான்ஸ் சேர்ஜி ஆகிய இடங்களை சேர்ந்த வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் காலமானார். யாழ்ப்பாணம் அனலைதீவில் 1944 ஆண்டு மே மாதம் 17 பிறந்தவரும், கிளிநொச்சி உருத்திரபுரம், திருவையாறு, பிரான்ஸ் சேர்ஜி ஆகிய இடங்களில் வாழ்ந்து வந்த மணியம் அருள்மணி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் 2025 நவம்பர் 3 திங்கட்கிழமை பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற வேலுப்பிள்ளை தங்கம்மா தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற முருகேசு மீனாட்சி தம்பதியின் அன்பு மருமகனும் மற்றும் செல்லம்மா மணி அவர்களின் அன்பு கணவரும், உஷானந்தன் உஷன், தீபா, உதயா, சர்ஜிகா சேகா ஆகியோரின் அன்பு தந்தையாரும், கோமலாயினி ஜெனி, உஷானந்தன் நந்தா, ஆதவன் ரூபன், அந்த்ரோயாஸ் ஆகியோரின் அன்பு மாமனாரும், யுவன், மீரா, லீனா, வித்யா, ரமணி, நிலா, இளங்கோ, எழிலன், வேலோன், அலெக்சாந்திர் ஆகியோரின் அன்பு பேரனும்,
காலம் சென்ற தர்மலிங்கம், சுவாமிநாதன் மற்றும் வள்ளியம்மை, காலம் சென்ற நவரத்தினம், சபாரத்தினம், அருளானந்தம் மற்றும் விமலராணி பிரான்ஸ், ஐயம்பெருமாள் கனடா, காலம் சென்ற தனலட்சுமி, விமலாதேவி மற்றும் பாலச்சந்திரன், காலம் சென்ற நடேசபிள்ளை மற்றும் கலா ரஞ்சினி கனடா, பரமேஸ்வரி, ராசாத்தி கனடா, குமாரசாமி, சாரதா, செல்வம் அனலை தீவு, காலம் சென்ற குணரத்தினம் மற்றும் குமணன் கலாநிதி ஆகியோரின் அன்பு சகோதரரும், அருளம்பலம் பிரான்ஸ், காலம் சென்ற ஞான சௌந்தரி, தம்பிமுத்து, மகேஸ்வரி மற்றும் யோகம்மா ஆஸ்திரேலியா, காலம் சென்ற மார்க்கண்டு மற்றும் மனோரம்மா உருத்திரபுரம், காலம் சென்ற கோபாலபிள்ளை, ஞானபதி, சரஸ்வதி இரத்தினம் மற்றும் மங்கையற்கரசி, குலேந்திரதாசன் உருத்திரபுரம், காலம் சென்ற சண்முகரத்தினம் மற்றும் திலகவதி யாழ்ப்பாணம், சரவணபவன் மாணிக்கம் சர்ஜி பிரான்ஸ், பத்மாதேவி சர்ஜி பிரான்ஸ், தர்மரட்னம் பிரான்ஸ், தியாகராணி பிரான்ஸ், லோகநாதன் கிளிநொச்சி, மனோரஞ்சி கிளிநொச்சி, வவுனியா கோகுல கௌரி உதயகுல சிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரியைகள் 12/11/2025 புதன்கிழமை காலை 8 மணி முதல் 93 430 வில்தனோஸ் இலக்கம் 95 ரூ மாசல் சம்பா என்ற முகவரியில் அமைந்துள்ள மயானத்தில் நடைபெற்று பிற்பகல் 2 மணிக்கு தகனக்கிரியை நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தகவல் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு செல்லம்மா மணி மனைவி 0033 950 30 24 51, குமணன் சகோதரன் 0033 666 97 33 08, உசன் மகன் 0033 781 91 66 32, நந்தா மருமகன் 0033 617 67 72 55, ரூபன் மருமகன் 0033 634 01 22 40. பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த விவாதங்கள் சமூக பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு, சுகாதார சேவைகள், ஓய்வூதியம், சமூக நலத் திட்டங்கள் தொடர்பான முக்கிய மாற்றங்கள் மற்றும் புதிய கொள்கைகளை உள்ளடக்கியிருக்கிறது. 2026க்கான மொத்த நிதி ஒதுக்கீடு சுமார் 600 பில்லியன் யூரோ ஆகும். சுகாதார சேவைகள், ஓய்வூதியம், குடும்ப நல திட்டங்கள் ஆகியவற்றுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுகாதார சேவைகள், மருத்துவமனைகள் மற்றும் முதலுதவி சேவைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. மருத்துவர்களின் ஊதிய உயர்வு மற்றும் புதிய மருத்துவர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக உள்ளன. மருந்துகள் மற்றும் சிகிச்சைகளுக்கு அதிக மானியம் வழங்கப்படுகிறது. ஓய்வூதிய வயது உயர்வு தொடர்பான விவாதங்கள் மீண்டும் எழுந்துள்ளன. ஓய்வூதிய நிதி நிலைநாட்டல் மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்ப நல திட்டங்கள், குழந்தை பராமரிப்பு மானியம் மற்றும் குடும்ப உதவித்தொகை உயர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெற்றோர்களுக்கு அதிக வசதிகள் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. குடும்பங்களுக்கு அதிக உதவிகள் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு புதிய நலத்திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது இருக்கின்றது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் லா பிரான்ஸ் இன்சுமிஸ் லே ரிபப்ளிக்கன் கட்சிகள் ஓய்வூதிய வயது உயர்வுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. பிரான்சில் சுகாதார சேவைகள் தனியார் மயமாக்கும் யோசனைகளுக்கு லா பிரான்ஸ் இன்சுமிஸ் லே ரிபப்ளிக்கன் என்பன எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றத்தில் நடைபெறும் விவாதத்தில் சுகாதார சேவைகள் மற்றும்
ஓய்வூதியம் என்பன தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சிகளான லா பிரான்ஸ் இன்சுமிஸ், லே ரிபப்ளிக்கன் ஆகியன ஓய்வூதிய வயது உயர்வு, சுகாதார சேவைகளில் தனியார் மயமாக்கல் தொடர்பில் கடும் எதிர்ப்புகளை முன்வைத்துள்ளன. இதேவேளை நாட்டில் சமூக எதிர்வினைகளாக தொழிற்சங்கங்கள் CGT, CFDT என்பனவற்றின் போராட்டங்கள் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுது. உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க, ஆமாம், செய்தீங்க, ஆமாம், என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம், நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே, 24 மாதம் சர்வீஸ். வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர், பாரிஸ், 160 அவென்யூ பால் வாயோன் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் ரசம்பிளமோ நேஷனல், பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி தலைவர் ஜோதா பாதலா நவம்பர் 5ஆம் தேதி இரவு 8:45க்கு BFM தொலைக்காட்சியில் ஃபஸ் நேரடி நிகழ்ச்சியில் பேட்டி அளித்துள்ளார். பட்ஜெட், வரவிருக்கும் தேர்தல் நிகழ்வுகள், சமீபத்திய அரசியல், சமூக விவகாரங்கள், செயின் தளத்தின் பிரான்சின் இடைநீக்கம், ஆர்லோ தாக்குதல் போன்றவை பேசுபொருளாக அமைந்திருந்தன. சமீபத்திய கருத்து கணிப்பின்படி ஜோதா பாதல்லா அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்னணி வேட்பாளராக உள்ளார். புருனோ ருத்தையோ, எரிக் ஜோமோ, எதுவா பிலிப் ஆகியோருக்கு எதிராக 35% வாக்குகளை அவர் பெறுவார் என தெரிவிக்கப்படுகிறது. பேட்டியில் அவர் ஒற்றுமை கட்சியின் கொள்கைகள், பொருளாதார நிலைமைகள், குடியேற்றம் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கின்றார். பிரான்சில் 70% மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் எமனுவேல் மேக்ரோ ஆட்சியில் வரிகள் உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். 60% மேற்பட்டோர் ஜுக்மன் வரி நிராகரித்ததை இட்டு வருத்தம் தெரிவித்துள்ளனர். பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது ஜுக்மன் வரியை நிராகரித்ததை 6 பிரெஞ்சு மக்களில் ஒருவர் தவறு என்று கருதுகின்றனர். இது BFM தொலைக்காட்சிக்காக எலாப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நவம்பர் 5ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கோர்னோஃப். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் பிரிட்டன் இடையே கடந்த ஜூலையில் கையெழுத்தான 1:1 என்ற பிரான்ஸ் பிரிட்டன் குடியேற்ற ஒப்பந்தம் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இங்கிலாந்தில் இருந்து பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படும் குடியேறிகளுக்கு எந்த உதவியும் வழங்கப்படுவதில்லை என்றும் அவர்கள் தற்பொழுது வீதிகளில் கைவிடப்படுவதாகவும் வழக்கறிஞர்களும் 17 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் குற்றம் சுமத்தியுள்ளன. பிரான்ஸ் பிரிட்டன் இடையே 2024 ஜூலையில் கையெழுத்தான 1 உள்ளே 1 வெளியே என்ற குடியேற்ற ஒப்பந்தம் தொடர்பாக தற்பொழுது பெரும் சர்ச்சைகள் பேசப்படுகின்றன. பிரிட்டனுக்கு அகதிகள் படகு மூலம் வருவதை நிறுத்த பிரான்ஸ் கடற்கரையில் இருந்து புறப்படும் படகுகளை தடுக்க பிரான்ஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள். ஒரு படகில் குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்கு சென்றால் அதே எண்ணிக்கையிலான குடியேற்றவாசிகள் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். இதுவே 1 உள்ளே 1 வெளியே ஒப்பந்தத்தின் அடிப்படை. பிரிட்டன் பிரான்சுக்கு 2023-24 540 பில்லியன் யூரோ நிதியுதவி வழங்கியது. இந்த தொகை அகதிகள் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு செலவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பிரிட்டனில் இருந்து குடியேற்றவாசிகள் திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் உதவி மறுக்கப்படுகிறது. பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படும் குடியேற்றவாசிகளுக்கு எந்த உதவியும் வழங்கப்படுவதில்லை என வழக்கறிஞர்கள் மற்றும் 17 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. குடியேற்றவாசிகள் வீதிகளில் கைவிடப்படுவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன. இது மனித உரிமை மீறல் எனவும் விமர்சிக்கப்படுகின்றது. மனித உரிமை அமைப்புகளான அம்னஸ்டி இன்டர்நேஷனல், UNHCR மற்றும் ஏனைய மனித உரிமை அமைப்புகள் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக கண்டித்துள்ளன. அகதிகள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும் உரிமை பறிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டப்படுகிறது. பிரான்சில் அகதிகள் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அகதிகள் முகாம்களில் நடக்கும் கொடுமைகள் தொடர்பாகவும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரிட்டன் அரசு இந்த ஒப்பந்தம் அகதிகள் பிரச்சனையை கட்டுப்படுத்த உதவுவதாக கூறுகிறது. ஆனால் அகதிகள் திருப்பி அனுப்பப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. பிரான்சில் 17 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் வீதிகளில் கைவிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பிரான்ஸ் அரசு அகதிகளுக்கு தங்குமிடம் அல்லது உணவு வழங்குவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மனிதாபிமான நெருக்கடி என விமர்சிக்கப்படுகின்றது. பிரான்சின் ஒலேரோன் தீவில் ஒரு காரோட்டி திட்டமிட்டு நடைபாதையோரம் சென்ற பாதசாரிகள் மீதும் சைக்கிள் ஓட்டுநர்கள் மீதும் மோதியுள்ளார். இந்த சம்பவம் நடைபெற்றதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கான காரணம் இதுவரை தெளிவூட்டப்படவில்லை. ஆனால் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பிரான்ஸ் சரோந்த் மெரித்தீமில் உள்ள ஒலேரோன் தீவில் நவம்பர் 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் உறுதியான காரணம் எதுவும் கண்டறியப்படவில்லை. கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் லோரோ நுனே இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.